இயற்கையினுடைய உண்மை நிலைகளை நாம் எல்லோரும் ஓரளவுக்கு தெரிந்துதான் இருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், ஆறாதறிவு கொண்டு சிந்தித்து பார்க்கின்றோம், அறிவிருக்கிறது என்று சொல்லுகின்றோம், புத்தி கூர்மை இருக்கிறது என்று சொல்லுகின்றோம். ஆனால் ஞானிகளுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஞானம் என்றும் மெய்ஞானம் என்றும் சொல்லுகின்றார்கள். இந்த ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் பெற வேண்டியது மிகவும் அவசியம். ஏன் அது ஞானம் மெய்ஞானம் என்று சொல்லுகிறார் என்றால், அதுபோன்ற ஒரு விளக்க உரையை எல்லாவற்றுக்கும் பொருந்தக்கூடிய இயல்பான நிலைகளை சுட்டிக்காட்டிதான் ஞானகுரு இந்த உபதேசத்தை விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். காரணம், அவர் கேட்கும் கேள்வி நன்மை என்று சொல்லிக் கொண்டு ஒன்றை விரும்புவதா அல்லது இதையெல்லாம் தீமை என்று சொல்லி வெறுப்பதா என்ற உணர்வோடு தான் இந்த பதிவை நமக்கு கொடுக்கின்றார்கள். இதற்கு விளக்க உரை அவர் கொடுப்பதற்கு இந்த பூமியில் ஏற்படக்கூடிய 4 விதமான காலங்களை உதாரணப்படுத்தி சொல்லுகின்றார். நாம் வெயில் அடிக்கிறது என்று கடுமையாக இருக்கின்றது, எரிச்சலாக இருக்கிறது, காற்றே இல்லை என்று சொல்லுகின்றோம். கடுமையான வெயிலாக இருக்கிறது என்று சொல்லுகின்றோம். காற்றில்லையே காற்றில்லை என்று சொல்லி அடுத்து காற்று அடிக்க ஆரம்பிக்கின்றது. அந்த காற்றடி காலம் வந்த பின் நம் வீட்டிற்குள் தூசி அள்ளி கொண்டு வந்து போடுகின்றது. நாம் வைத்திருக்கக்கூடிய துணிகளையோ மற்ற பொருள்களையோ சரியானபடி நாம் பத்திரமாக பொருத்தி வைக்கவில்லை என்றால் அடித்து கொண்டு தூக்கி கொண்டு சென்று விடுகின்றது. ஆக வெயிலுக்கு நாம் காற்றை விரும்புகின்றோம். ஆனால் காற்று அதிகமாக அடிக்கும் பொழுது தூசி வருகின்றது, தூசி வீட்டுக்குள் வருகின்றது, வைத்திருக்கக்கூடிய துணிகளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் வெளியிலே வீசி விடுகின்றது என்று சொல்லுகின்றோம். அடுத்து ஒரே வெக்கையாக இருக்கின்றது, மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். பின் மழை பெய்து எல்லா இடங்களிலும் தண்ணீர் காடான பிற்பாடு எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கின்றது, எதுவும் காய மாட்டேன் என்கிறது என்று சொல்லுகின்றோம். அதே போன்று குளிர்காலத்தை பார்த்தோம் என்றால் குளிர் இப்படி அடிக்கின்றது, குளிர் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகின்றோம். கொஞ்சம் வெயில் அடித்தால் பரவாயில்லை, கொஞ்சம் வெக்கையாக இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லுகின்றோம். ஆக 4 விதமான காலங்களும் பூமிக்குள் மாறி மாறி பூமியுடைய எல்லா பகுதியிலும் ஏற்பட்டாலும் கூட இந்த 4ஐயுமே நம்மால் முழுமையாக ரசித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அடுத்தது எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இருந்தால் பரவாயில்லை, இப்படி இருந்தால் பரவாயில்லை என்று. ஆனால் மாறி மாறி இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுபோன்றுதான் இந்த வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லுகின்றோமே, இதிலேயும் இப்படிப்பட்ட நிலைகள் நடக்கின்றது. அதாவது மகிழ்ச்சியாக நாம் ரோட்டிலே செல்லுகின்றோம், ஆனால் அங்கே ஒரு வாகனம் வேகமாக செல்லுகின்றது, ஒருவன் குறுக்கே போய் விடுகின்றான், கீழே விழுந்து விடுகின்றான், அடியும் படுகின்றான். அவன் அடிபட்ட வேதனை அவனுடைய அலறலை பார்த்து கேட்டு நுகர்ந்த பின் நமக்குள் பயமாகின்றது, நடுக்கமும் வருகின்றது, உடலிலேயே குளிர் போன்று நடுக்கமாகி விடுகின்றது. ஆக பயத்தால் உடலிலே குளிர்ச்சி அடைந்து விடுகின்றது, நடுக்கமாகி. இதே போன்று 2 பேர் சண்டை போடுகின்றார்கள், தேவையில்லாத பேச்சுகளை பேசுகின்றார்கள், எரிச்சல் படும்படியான வார்த்தைகளை காரசாரமாக பேசுகின்றார்கள். அதை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம், நுகர்கின்றோம். அதை நுகர நுகர நமக்கும் எரிச்சல் வருகின்றது. இந்த கோபமும் எரிச்சலும் வந்துவிட்டால் உடலில் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள் வெப்பம் கூடிவிடும், நம் உடலில் எரிச்சல் வந்துவிடும். பயத்தை பார்த்து குளிர்ச்சி வருகின்றது, இங்கே சண்டை போடுவதை பார்த்து வெக்கையாகின்றது. இதே போன்று ஒருவர் அவர் ஏதோ காரணமாக பரபரப்பாக தேடுகின்றார், அல்லது பரபரப்பான விஷயம் என்றோ செய்தி என்றோ அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதை நாம் பார்க்கும் பொழுது புயல் போன்று கிளம்புகின்றது. அவருடைய வெளிப்பாடுகள் பரபரப்பாக செயல்படும் பொழுது சூறாவளி போன்று நம்முடைய எண்ணங்களை சிதற வைத்து எங்கெங்கோ ஓட வைக்கின்றது. இது இப்படி என்றால் அது என்ன ஆகும், அதுக்கடுத்து என்ன ஆகும், அதுக்கடுத்து என்ன ஆகும் என்று நம்மளை எங்கேயோ ஓடிக்கொண்டு நம்முடைய எண்ணங்களே சிதறடிக்க செய்கின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு நிமிடமும் இந்த காலங்கள் 4 காலங்கள் பூமியிலே மாறுவது போன்று நம்முடைய மனித வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும்
இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நம் மீது மோதுவதற்கு தக்க எத்தனையோ நிலைகள் காலங்கள் மாறுவது போல மாறுகிறது. குளிரடித்தால் வெயில் அடித்தால் பரவாயில்லை என்று சொல்கின்றோம். வெயில் அடிக்கும் பொழுது காற்று அடிக்கவில்லை, காற்று அடித்தால் பரவாயில்லை என்கின்றோம். காற்று வந்தவன் காற்று அதிகமாகிவிட்டது, தாங்க முடியவில்லை என்று சொல்கின்றோம். ஆக முதலிலே ஒன்றை விரும்புகின்றோம், அது கையில கிடைக்கும் வரை அல்லது அது நமக்கு அந்த இடத்திற்கு நாம் சென்ற பிறகு அதை வெறுக்க ஆரம்பிக்கின்றோம். வெயில் அடிக்கின்றது, பொருளை காய வைக்க வேண்டும், சீக்கிரமாக காய வைக்க வேண்டும் என்று இந்த வெயில் தேவைப்படுகின்றது. ஆனால் பொருளை காய வைப்பதற்கு முன் அந்த இடத்திலே வெயில் அதிகமாகிவிட்டால் நம்ம அங்கே இருக்கும் பொழுது அப்பப்பா மம்மா உடலெல்லாம் வேர்த்து வலிகின்றது, எரிகின்றது, திகு என்று சொல்லுகின்றோம். பொருளும் காய வேண்டும் தான், ஆனால் அதனால் வேதனையும் படுகின்றோம். ஆக ஒன்று நன்மை செய்தாலும் அதனை நன்மைக்காக வேண்டி ஏங்குகின்றோம், ஆனால் அடுத்த நிமிடம் அதனாலேயே வேதனையும் படுகின்றோம். துணி காய வேண்டும் என்று காற்று அடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். காற்று அதிகமாக அடித்து துணியவே தூக்கி கொண்டு எரிந்து விட்டால் அடடா துணியை எரிந்து பழையபடி தூசியாகிவிட்டது, அழுக்காகிவிட்டதே என்று வேதனைப்படுகின்றோம். இப்படி எல்லாமே நமக்கு ஒரு பக்கம் அதை நாம் ஏங்கி வேண்டும் பொழுது நன்மை என்று இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லது தொடர்ந்து அனுபவிக்கும் பொழுது அதில் சில தீமைகளும் வரத்தான் செய்கின்றது. இதைத்தான் இந்த இடத்துல ஞானகுரு நமக்கு சுட்டி காட்டி, இந்த இடத்துல நமக்கு தேவை அறிவோ புத்தி கூர்மையோ அல்ல, ஞானம். இந்த இடத்துல இது இப்படித்தான் இருக்கும், இதுதான் இயற்கையினுடைய நியதி என்பதை இந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சியாக மெய்ஞானத்தின் நிலைகளுக்கு நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகளை இயற்கையினுடைய செயலாக்கங்களை கொண்டு சென்று அந்தந்த நிலைகள் நாம் அதை ஏற்றுக்கொண்டு வெயில் அடிக்கிறதே, காற்று அடிக்கின்றதே, குளிர் அடிக்கின்றதே, மழை வெள்ளமாக போகின்றதே என்று எண்ணி கோபமோ எரிச்சலோ சலிப்போ வேதனையோ ஆத்திரமோ பயமோ அடைவதற்கு மாறாக சரி வெயில் அடிக்கின்றது, வெயில் அடித்தால் எரியல் தானே செய்யும், குளிர் அடித்தால் இப்படித்தானே இருக்கும் என்று சமப்படுத்தி அதை எதை வைத்து சமப்படுத்த வேண்டும்? ஞானிகள் உணவை. என்றால் புறத்திலே காலங்கள் இப்படி இருந்தாலும் அதற்குண்டான கம்பளிகளையோ அல்லது ஏர் கண்டிஷனரையோ அல்லது கதவுகள் ஜன்னலை மூடியோ நாம் தடைப்படுத்துகின்றோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் இப்படி எரிச்சல் அடைவதையும் நடுங்குவதையும் ஆத்திரப்படுவதையும் நான் தடுத்து சமப்படுத்த வேண்டும் என்றால் அது புறநிலைகள் எப்படி அதை சமப்படுத்திக் கொள்கின்றமோ ஞானிகள் மகரிஷிகள் உணர்வு கொண்டு இதுபோன்ற தீமை செய்யக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் இயக்க சக்தியாக வருவதை ஒரு பக்கம் நன்மை என்று இருந்தாலும் அதிலே வரக்கூடிய தீமைகள் நமக்குள் உள்புகாது, தீமைகள் நமக்குள் உருவாகாதபடி நாம் தடுத்து நன்மை செய்யக்கூடிய சக்தியாகவே நாம் திரும்பவும் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஞானகுரு இதிலே பல உதாரணங்களை சுட்டிக்காட்டி அதிலே ஞானத்தின்பால் நம்முடைய எண்ணங்கள் சென்று மெய்ஞானத்தின் நிலைகளாக முதிர்ச்சி அடைந்து பரிபக்குவமான நிலையில் நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மையாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சக்தி தான் மகரிஷியுடைய சக்தி. அதை எடுத்து நாம் வெயிலையோ காற்றையோ அல்லது குளிரையோ தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதனால் வரக்கூடிய சிரமங்களை மாற்றங்களை நம்முடைய எண்ணத்தால் நினைவால் உணர்வால் அதனால் மற்ற மிருகங்களுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ இல்லாத அந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு நாம் ஞானமாக்கி மெய்ஞானமாக்கி தெளிந்த நிலையில் கொண்டு செயல்பட முடியும். அப்படி அடைந்தவர்கள் தான் ஞானிகள் மகரிஷிகள். அந்த பரிபக்குவ நிலையை நாம் பெற வேண்டும் என்றுதான் ஞானகுரு இந்த உபதேசத்தின் வாயிலாக நம்மை தெளிவுபடுத்துகின்றார்கள்.